எந்த பக்கம் போச்சுன்னு தெரியலையே. ப்ரோ, அந்த ஆம்புலன்ஸ் எஸ்கேப் ஆயிடுச்சு. ஆமா சின்ன தம்பி, எங்கேயோ சந்தில போயிட்டான்னு நினைக்கிறேன். ஆமா, எனக்கு அப்படித்தான் தோணுது. ஏய், கார் போயிடுச்சா? போயிடுச்சு. கை கெட்டு வந்து வாய் கெட்டா போயிடுச்சு ப்ரோ. இப்போ என்ன பண்றது? நந்தினி உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சிருச்சுல, அது போதும். எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். யார் அவளை கடத்தி வச்சிருப்பாங்க? ஒருவேளை ஐஸ்வர்யாவா இருக்குமோ? ஆமா மாமா, அவங்களதான் இருக்கும். ஐஸ்வர்யா அம்மா என்கிட்ட வாய்தா ஜாமீன் ரெண்டுமே இல்லாம அம்மாவை வெளியில கொண்டு வரேன்னு சொன்னாங்க. அப்படி அவங்களால முடியலன்னா மொத்தமா எல்லா பொறுப்புல இருந்தும் விலகிக்கிறேன்னு அடிச்சு சொன்னாங்க அவங்க. கரெக்டா? நீ நந்தினி தன்னோட கஸ்டடியில் இருக்கிற தைரியத்தில் தான் ஐஸ்வர்யா அப்படி சொல்லியிருக்கா. நேரா போய் அந்த ஐஸ்வர்யாவை பிடிச்சு 4 சாத்துனா போதும், நந்தினியை நம்ம கிட்ட ஒப்படைச்சிடுவா. சின்னையா, வேண்டாம், அவசரப்படாதீங்க. அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக நந்தினிய அவங்க தான் கோர்ட்ல ஒப்படைக்கணும்னு ஐஸ்வர்யா அம்மா முடிவு பண்ணிருக்காங்க. இப்ப அதை மாத்தணும்னு நினைச்சா நந்தினிய நமக்கு கிடைக்க விடாம பண்ணிடுவாங்க. எதுக்கு வம்பு? யார் மூலமா வந்தா என்ன? அம்மா நல்லபடியா வெளியே வந்தா போதுமே. ஆமா, நீங்க யார் ஐஸ்வர்யா அம்மா கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம். சரி, வண்டி எடுங்க, போலாம். பார்வதி சொல்றதான் கரெக்ட். அம்மா முதல்ல வெளியே வரணும், அதான் நமக்கு முக்கியம். சரி வாங்க போலாம். ஓகே ப்ரோ, வண்டி எடு. வண்டியில வாங்க மேடம். நர்ஸ், தேங்க்யூ சோ மச். இட்ஸ் ஓகே மேடம். எப்படியோ பார்வதி டீமோட கண்ணுல மண்ணை தூவிட்டு நந்தினிய சேஃபா கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க. இட்ஸ் a great job. உங்களுக்கு எப்படி தேங்க்யூ சொல்றதுன்னே தெரியல. ஐசு, போதும். அதான் தேங்க்ஸ் 3 தடவை சொல்லிட்டியே, அப்புறம் என்ன? பாண்டியங்க கடைக்கு போயிருக்காரு. மேடம், பார்வதி டீம் அங்க வந்த மாதிரி இங்கேயும் வந்துடக்கூடாது. வந்தா நந்தினி உயிருக்கு தான் ஆபத்து. செக்யூரிட்டி போஸ்ட் போட்டு ஸ்ட்ரென்த் பண்ணுங்க. ஆமா ஐஸ்வர்யா, நானே சொல்லணும்னு நினைச்சேன். நாளைக்கு நைட் நந்தினியோட தலையெழுத்து எப்படி வேணாலும் நடந்துட்டு போட்டோம். ஆனா நாளைக்கு பகல் பூராவும் அவ உயிரோட இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அப்பதான் அவளை கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தி உன் மாமியார ரிலீஸ் பண்ண வைக்க முடியும். ஆண்டி, நந்தினிக்கு செக்யூரிட்டி டைட் பண்ணிடலாமா? இல்ல ஐசு, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீ எப்ப பார்வதி கிட்ட அகிலாவுக்கு வாய்தாவும் வேணாம், ஜாமீனும் வேணாம், நான் அவளை வெளியில கொண்டு வரேன்னு சொன்னியோ, அப்பவே அவ இந்த விஷயத்தை லைட்டா ஸ்மெல் பண்ணிருப்பான். அவ்வளோ தெளிவு அந்த பார்வதி. அவளை பொறுத்த வரைக்கும் அகிலாவை வெளியில கொண்டு வரத்துக்கு என்ன வேணா செய்வா, யார்கிட்ட வேணா தோத்து போறதுக்கு ரெடியா இருப்பா. நீ ஒன்னும் worry பண்ண வேணாம். இப்ப நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். ரிலாக்ஸா நாளைக்கு நந்தினியை கொண்டு போய் கோர்ட்ல ஒப்படைச்சிட்டு அந்த பார்வதியால சாதிக்க முடியாததை உன்னால சாதிக்க முடியும் நிரூபிச்சு காட்டு. ஓகே ஆண்டி, நீ சாதிப்ப ஐசு, சாதிக்க பொருந்தவ நீ. ஆமா ஐஷு. ஆமா ஆமா, சாதிக்க பொருந்த ஆளப்பரு. உங்களை சாதிக்க விட்டு நாங்க சாணி தட்ட போக மாட்டோம்.
வக்கீல் வராருங்கய்யா. சார், நம்ம கேஸ் ஹியரிங் வர டைம் ஆச்சு சார். இன்னும் அகிலாண்டேஸ்வரி மேடத்தை காணோமே. அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல சார். வந்துருவாங்க லாயர் சார். லேட் ஆனா போலீஸ் ஆன்சர் பண்ண போறாங்க. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. எப்படியாவது அம்மாவை ஜாமீன்லயாவது வெளியெடுக்கணும். நீங்க அதை பத்தி மட்டும் யோசிங்க. மாமா, ஜாமீன்லாம் கூட தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஐஸ்வர்யா அம்மா நந்தினியை கொண்டு வந்து ஒப்படைச்சு இந்த கேஸையே முடிச்சு வைக்க போறாங்க. அம்மாவுக்கு உறுதியா இன்னைக்கு விடுதலையே கிடைச்சிரும். லாயர் சார், அகில வரா. அக்கா, அக்கா, நல்லா இருக்கீங்களா அக்கா? அக்கா, நீங்க இன்னைக்கு கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவீங்கக்கா. ஆமா ஆண்டி, நீங்க கவலைப்படாதீங்க. இன்னைக்கு இந்த கேஸ் முடிய போகுது. நான் உங்களை வெளியே கொண்டு வர போறேன். ஆமாம்மா, ஐஸ்வர்யா அம்மா உங்களை இந்த கேஸ்ல இருந்து வெளியில கொண்டு வரதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. உங்களை இன்னைக்கு கண்டிப்பா வெளியில கொண்டு வந்துருவாங்க. எனக்குள்ள அந்த நம்பிக்கை வந்துருச்சு. போலாம். சரி. ஆரம்பிக்கலாம். கேஸ் என்ன? நந்தினி மர்டர் கேஸ். ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி கூப்பிடுங்க. ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி, ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி, ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி. அரசு தரப்பு வக்கீல், உங்களோட வாதத்தை ஆரம்பிக்கலாம். யுவர் ஆனர், இந்த வழக்கை பொறுத்தவரையில் நந்தினியை துப்பாக்கியால் சுட்டது தான் என்று தொழிலதிபர் அகிலாண்டேஸ்வரி அவர்கள் தாமே முன்வந்து ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளார். மேலும் போலீஸ் தரப்பில் ஏரிக்கரையிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட முகம் சிதைந்த நிலையில் இருந்த ஒரு இளம்பெண்ணின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் ஹார்ட்டில் துப்பாக்கி குண்டு பாய்ந்துதான் மரணம் ஏற்பட்டிருக்கிறது என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதற்குண்டான டீடைல்ஸ் யுவர் ஆனர். எனவே அகிலாண்டேஸ்வரியின் ஒப்புதல் வாக்குமூலமும் நந்தினியின் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் நந்தினியை கொலை செய்தது அகிலாண்டேஸ்வரி தான் என ஊர்ஜிதமாகிறது. ஊர்ஜிதமாகணும் இல்ல? எனவே அகிலாண்டேஸ்வரியை கொலை குற்றவாளி என கருதி அவருக்கு அதிகபட்ச தண்டனையை அளித்து இந்த வழக்கை முடித்து வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் கிராண்டட். யுவர் ஆனர், அரசு தரப்பு வழக்கறிஞரின் இந்த அபாண்டமான குற்றச்சாட்டை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். போய் முட்டிக்க. போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின்படி சாட்சிகளும் ஆதாரங்களும் எனது கட்சிக்காரர் தான் கொலை குற்றவாளி என்று தெளிவாக நிரூபிப்பதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்கிறார். எனது கட்சிக்காரர் அகிலாண்டேஸ்வரி அவர்கள் நந்தினியை
துப்பாக்கியால் சுடப்பட்டதாக கூறப்படுவதுதான் உண்மை. மற்ற அனைத்துமே வடிகட்டிய பொய். துப்பாக்கியால் சுடப்பட்ட நந்தினி இறந்து போகவில்லை, அவர் காணாமல் போயிருக்கிறார். அவரை போலீசாரால் இதுவரை தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை. நோ யுவர் ஆனர், துப்பாக்கியால் சுடப்பட்ட நந்தினி இறந்து போனது உண்மை. நந்தினியின் போஸ்ட்மார்ட்டம் அறிக்கை ஏற்கனவே தங்களிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. யுவர் ஆனர், போலீசாரால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ஹார்ட்டில் துப்பாக்கி குண்டு பாய்ந்து மரணம் சம்பவித்து இருப்பதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. இதில் நான் முக்கியமாக தெரிவிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், மற்ற அனைவருக்கும் இருப்பது போல நந்தினிக்கு ஹார்ட் இடது பக்கம் இல்லை. சைலன்ஸ், சைலன்ஸ், சைலன்ஸ். நீங்க என்ன சொல்றீங்க மிஸ்டர் பார்த்திபன்? எஸ் யுவர் ஆனர், நந்தினிக்கு ஹார்ட் வலது பக்கம் தான் இருக்கிறது. இது கோடியில் ஒருவருக்கு தான் இவ்வாறாக அமைய வாய்ப்புள்ளது. நந்தினிக்கு வலது பக்கம் தான் ஹார்ட் இருந்திருக்கிறது என்று நிரூபிப்பதற்கு அவர் மேற்கொண்ட சிகிச்சையின் அடிப்படையில் மெடிக்கல் ரிப்போர்ட் கிடைத்துள்ளது. அதை கொண்டு வந்து உறுதியாக இந்த ரிப்போர்ட் ஃபைல நந்தினி தன்னுடைய சிறு வயதிலிருந்து சென்ற வருடம் வரை பல்வேறு தருணங்களில் பல்வேறு டாக்டர்களிடமும் மேற்கொண்ட சிகிச்சையின் மெடிக்கல் ரிப்போர்ட் தொகுப்பாக கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல முக்கியமான அனைத்து ரிப்போர்ட்டுகளும் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், நந்தினிக்கு ஹார்ட் இடது பக்கம் இல்லை, அவங்களுக்கு இதயம் ரைட் சைடுல தான் இருக்கு யுவர் ஆனர். ஆனால் போலீசாரால் கொடுக்கப்பட்டுள்ள போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இடது பக்கம் ஹார்ட்டில் குண்டு பாய்ந்து மரணம் சம்பவித்திருப்பதாக கூறப்படுகிறது. இதிலிருந்து தெரியக்கூடிய விஷயம் என்னவென்றால், அங்கே கிடைத்துள்ள டெட் பாடி நந்தினியோடதே அல்ல. இதையே இப்பதான் கண்டுபிடிக்கிறீங்களா? எனவே அகிலாண்டீஸ்வரி மேடம் நந்தினியை துப்பாக்கியால் சுட்டார்களே தவிர அவரை கொல்லவில்லை. இதுதான் உண்மை. நந்தினி சாகல அப்படின்னா நந்தினி எங்க? நந்தினியை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? முடியும் யுவர் ஆனர். நந்தினி இந்த கோர்ட்டில் ஆஜராவதற்கு தான் வந்து கொண்டிருக்கிறார். சைலன்ஸ், சைலன்ஸ், சைலன்ஸ். யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் அகிலாண்டீஸ்வரி மேடம் சார்பாக அவரது குடும்ப உறுப்பினர் ஐஸ்வர்யா அவர்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். தாங்கள் அனுமதித்தால் ஐஸ்வர்யா அவர்கள் அனைத்து விஷயங்களையும் தங்களிடம் தெரிவிப்பார். யார் இங்க ஐஸ்வர்யா? நான் தான். இங்க வந்து சொல்லுங்க. லாயர் சொல்றது உண்மையா? எஸ் யுவர் ஆனர். எவ்வளவு நேரத்துல வருவாங்க? மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. அரை மணி நேரம் டைம் தரேன், அதுக்குள்ள வர வைக்க பாருங்க. அது வரைக்கும் வாத பிரதிவாதங்களை நான் தள்ளி வைக்கிறேன். எஸ் யுவர் ஆனர்.
சாரி ஆண்டி. வெல் ப்ரிப்பேர்டா இருந்தும் இப்படி நடந்துருச்சு. நான் இதை எதிர்பார்க்கல. ஆனா எனக்கு தெரியும் இந்த கேஸ் இப்போதைக்கு முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்படிதான் இது நடக்கும்னு எனக்குள்ள ஒரு ஐடியா இருந்தது. இப்ப வருத்தப்பட்டு என்ன பண்றது? நீங்க என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஐஸ்வர்யா அம்மா நிச்சயம் உங்களை வெளியே எடுத்துருவேன்னு அவ்வளவு நம்பிக்கையா சொன்னதுனால தான் நாங்க அவங்கள நம்பி இருந்துட்டோம். பரவாயில்ல பார்வதி, எது விதியோ அதுதான் நடக்கும். கவலைப்படாத. வரேன். அக்கா அக்கா